இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா இடையிலான 4th T20 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஒரு 283 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க. லேட்டஸ்ட்டாக பங்களாதேஷ் கூட ஒரு 297 கிட்ட அடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 300 அடிக்க இந்த மேட்ச்சில் வாய்ப்பு இருந்தது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுரிக்காக இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் பேச்சு போயிட்டு இருந்தது. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸ், அதாவது மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கோட்ஸியா, அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன் 2 பேருமே பவுலிங் சூப்பராக போட்டாங்க. ஜெரால்ட் கோட்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவர் பவுலிங்கில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் பண்ணார். 3 கேட்ச் சான்ஸ் வந்தது. அதை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஃபீல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த 15 to அந்த 20 ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு குட் பவுலிங்னே சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே சஞ்சு சாம்சனும் சரி, திலக் வர்மாவும் சரி ஆடிட்டு இருந்ததுனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டயர்ட் ஆகியிருக்கலாம். ஏன்னா அடித்த அடி அப்படி பொழந்து கட்டிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் அப்படின்ற போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கலாம், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டயர்ட் ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்தியன் டீம் 300 ரன்னை மிஸ் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள்.